மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 111. சில வருடங்களுக்கு பிறகு அந்த பெரிய மண்டபத்தில் பட்டு வேட்டி ஒரே டிசைன் சட்டை சகிதம் வலம் வந்து கொண்டிருந்தனர் செல்வம், புவனேஷ், சேகர், செந்தில் மற்றும் சூர்யா. அதற்கும் ஒரு படி மேலே போய் ஒரே போல் டிசைன் மட்டுமல்லாது ஒரே வண்ணத்தில் பட்டுப்புடவை உடுத்தி வலம் வந்து கொண்டிருந்தனர் மலர், சரண்யா, தீப்தி மற்றும் தளிர். அச்சோ, அப்படியென்றால் சாம்பவி எங்கே என்ற பதட்டத்தோடு நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. பயப்பட வேண்டாம், அவள்தான் மேடையில் அமர்ந்திருக்கிறாளே தன் வருங்கால கணவனுடன். ஆம், இன்று சாம்பவிக்கும் கரூரை சேர்ந்த விஸ்வாவிற்கும் நிச்சயதார்த்தம். எல்லோர் முகத்திலும் சந்தோஷம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று ஒரு இடத்தில் கலவரம் போல் இருக்க எல்லோரும் பயந்து அங்கே பார்த்தார்கள். பெரியப்பா, சீக்கிரம் வாங்க. செந்திலின் மகன் சாண்டில்யன் குரலில் செல்வம் அடித்து பிடித்து அங்கே ஓடினான். அங்கே சாகித்யனும் செந்தமிழிசையும் கட்டி புரண்டு சண்டை போட்டுக்கொண்டு இருந்தனர். செல்வம் மலரின் இரண்டாவது மகள் செந்தாழினி இருவரையும் விலக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். பாப்பா, நீ வா இந்த பக்கம், உன்னை அடிச்சிட போறாங்க என்று அவளை இழுத்து தன் கை வளைவுக்குள் வைத்து கொண்டான் சாண்டில்யன். தனிஷ்கும் கனிஷ்கும் அவர்களை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடித்து இழுத்து விலக்க முயற்சித்து அது முடியாமல் போக கணேஷை அழைத்து வர ஓடினார்கள். அப்போது கையில் சமோசாவோடு வந்த சரண்யா புவனேஷின் கடைக்குட்டி ஷர்மிகா உள்ளே எட்டி பார்த்துவிட்டு, இதுங்க ரெண்டுத்துக்கும் வேற வேலையே இல்லை, எந்நேரமும் அடிச்சுக்கிட்டு சாகுதுங்க, நீயும் சலிக்காம அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிற, உனக்கு போர் அடிக்கலையா, பேசாம வா என் கூட என்று சாண்டில்யனை அழைக்க அவனோ அவளை முறைத்தான். நீயும் தான் எந்நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, உனக்கு போர் அடிக்குதா, போய் அங்கே ஓரமாக உட்காந்து சாப்பிடு என்று விட்டு திரும்பி கொண்டான். சர்தான் போடா ஆழினி, நீ வா, நாம போகலாம் என்று செந்தாழினியின் கையை பிடித்து இழுக்க அவளோ ம் என்று சாண்டில்யனை கட்டி கொண்டாள். தலையில் அடித்து கொண்டாள் ஷர்மி. எந்நேரமும் அடிச்சுக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி, அப்படியே பாசத்தில் உருகிற ஒரு அண்ணன் தங்கச்சி, கொடுமடா சாமி என்று உதட்டை சுழித்து சொல்லிவிட்டு சென்றாள். ஒரு ஓரமாக அமர்ந்து என் பணி சமோசா சாப்பிடுவதே என்பதை போல் அதனை ரசித்து சாப்பிடத் தொடங்கினாள். அவள் அப்படி ரசித்து சாப்பிடுவதை ஒரே ஒரு முறை ஓரக்கண்ணால் பார்த்து ரசித்து புன்னகைத்துவிட்டு திரும்பிக் கொண்டான் சாண்டில்யன். சாகி, இசை இருவரையும் சமாதானம் செய்து கொண்டிருந்தார்கள் அனைவரும். இதே மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொண்டு போய் ஒரே போர்டிங் ஸ்கூலில் போட்டுடுவேன். தீப்தியின் மிரட்டலில் இருவரும் அமைதியானார்கள். எல்லாம் இவ்வளோ சொல்லணும், செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறா என்றாள் மலரை முறைத்தபடி. ஆமாம், நான் செல்லம் கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்க என்றாள் அவளும் கோபமாக. மம்மி, டோன்ட் ஸ்கோல் மலர் என்றான் சாகி கோபமாக. டேய், அவங்க ஏன் அம்மாடா? இசை பேசத் தொடங்கும் போதே அவள் வாயை பொத்தி அந்த இடத்திலிருந்து தூக்கிச் சென்றான் சேகர். சரி சரி, இசைக்குட்டிக்கு என்ன வேணும் சொல்லுங்க, சித்தப்பா வாங்கி தருவேனாம் என்று கொஞ்ச ஆரம்பிக்க மெல்ல அவள் சமாதானமாக ஆரம்பித்தாள். அங்கே புயல் அடித்து ஓய்ந்தது போல் இருந்தது. எதுக்குடா இப்படி சண்டை போடுற ரவுடி பயலே என்றாள் மலர் கோபமாக. சட்டையெல்லாம் பாரு எப்படி கசங்கி போச்சுன்னு என்றபடி அவன் சட்டையை நீவி விட்டு தலைமுடியை எல்லாம் சரி செய்து விட்டான் செல்வம். தீப்தி இருவரையும் முறைத்து விட்டு செல்ல, உன் மம்மி கோபமாக போகிறாங்க என்றாள் மலர். விடு மலரை, பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒன்டே தானே உங்கள் கூட இருக்க போகிறேன், அப்புறம் வீட்டுக்கு போய் மம்மியை சமாதானம் செஞ்சுக்கிறேன் என்றான் கண்ணடித்து. உறக்க சிரித்தான் செல்வம். நான் தான் சொன்னேன் இல்லை, இவன் சரியான கேடின்னு என்று சொல்லி சிரித்தான் செந்தில். ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க கூப்பிடுறாங்க என்று தளிர் வந்து அழைத்தாள். எல்லோரும் மேடைக்கு சென்றனர். நடுவில் சிவலிங்கம், தங்கமணி, சண்முகம், அமுதா அமர்ந்தனர். அவர்கள் பின்னே செல்வம், மலர், சரண்யா, புவனேஷ், சேகர், தீப்தி, செந்தில், தளிர் என்று ஜோடி ஜோடியாக நின்றனர். சூர்யா மட்டும் தனியாக நிற்க, மச்சான் உனக்கு ரூட்டு கிளியர் ஆகிடுச்சுடா என்று கீழே இருந்த அவன் நண்பர்கள் அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். சும்மா இருங்கடா என்றவன் தனிஷ்கையும் கனிஷ்கையும் இழுத்து தன் இரு பக்கமும் நிறுத்தி தோள் மேல் கை போட்டு கொண்டான். ஷர்மிகா மட்டும் தன் பெற்றவர்களோடு நின்று கொண்டாள். சாகி, மலர், செல்வம் நடுவில் நின்று கொண்டான். அதனை பார்த்து முறைத்து கொண்டிருந்தால் சேகரின் முன்னே நின்று கொண்டிருந்த இசை. அவள் பார்ப்பது தெரிந்ததும்
வேண்டுமென்றே அவர்கள் இருவரின் கையையும் எடுத்து தன்மேல் போட்டுக்கொண்ட அவளை பார்த்து படிப்பு காட்டினான் சாகித்யன். விடு குட்டி, இங்கே இருக்கிற 2 டேஸில் தானே, அப்புறம் அவனை நாங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் இல்லை என்று தீப்தி சமாதானம் செய்தாள். அவள் இன்னும் சமாதானமாகாமல் அவனையே முறைத்து கொண்டிருக்க அவளிடம் டைரி மில்க் பார் சாக்லேட்டை நீட்டினான் சேகர். அதை கண்டு முகம் மலர்ந்தாள் இசை. தேங்க்ஸ் சித்தப்பா என்று அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். ஹாப்பி, இப்போ ஃபோட்டோவுக்கு போஸ் கொடு என்று அவளை தன்னோடு அணைத்து கொண்டு சிரிப்போடு கூறினான். அப்போது தீப்தி முறைத்து கொண்டிருந்தாள். நீ அவளை கெடுக்கிற சேகர் என்றாள் மெல்லிய குரலில். அவ சின்ன குழந்தம்மா, ஃப்ரீயா விடு, பார்த்துக்கலாம். சித்தப்பா, இசை அழைத்தாள். என்னடா, நீங்க வாங்கி கொடுத்த இந்த சாக்லேட்டுக்காக எல்லாம் விட்டு கொடுக்கல. நீங்க போனா போகுது பாவம்னு சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னீங்களேன்னு தான் விட்டு கொடுத்தேன், சரியா? சரிடாமா, சிரித்து கொண்டே கூறினான். தீப்தி இப்போது அவளை முறைத்தாள். என்ன ஆச்சு சித்தி? நல்லா பேசியே மயக்கடி, உன் அம்மாவை மாதிரியே. ஆனால் உங்களை மயக்க முடியலையே, நீங்கள் இன்னும் கோபமாக இருக்கீங்களே என்றாள் பாவமாக முகத்தை வைத்து. சிரித்து விட்டாள் தீப்தி. அதை கண்டு இசை சட்டென்று அவள் காலை கட்டிக்கொள்ள அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள் தீப்தி. நீ கோபப்பட்டா எப்படி சமாதானம் பண்ணணும்னு என்னை தவிர எல்லாருக்கும் தெரியுது என்றான் சேகர் அவள் காதோரத்தில். செல்லமாக அவனை முறைத்துவிட்டு முழங்கையால் அவன் இடுப்பில் குத்தினாள். அவனோ கண்ணடித்து சிரித்தான். சாண்டில்யன் செந்தில் தளிரோடு நிற்க அவன் கையை விடாமல் பிடித்தபடி அவன் அருகிலேயே நின்றிருந்தாள் செந்தாழினி. எல்லோரும் சந்தோஷமாக சிரிக்க அவர்களின் சிரிப்பு புகைப்படமாக மாறியது. இரவு பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து சூர்யாவின் அறையில் உறங்கிவிட்டனர். ஷாம்பவி தன் வருங்கால கணவனோடு பேச ஆரம்பித்து விட்டாள். பெண்கள் எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து கதை பேசி முடித்து எழுந்தனர். மலர் தீப்தியின் கையில் ஒரு பையை தந்தாள். என்ன இது? சாகிக்கு தான், நாளைக்கு ஊருக்கு போகிறப்போ எடுத்துக்கிட்டு போங்க. திறந்து பார்த்தாள். அதில் பொடி வகைகள், ஊறுகாய்கள், வத்தல், வடாம், அப்பளம் என்று எல்லாம் இருந்தன. எதுக்கு மலர் இவ்வளோ? இதெல்லாம் ரெடி பண்ணவே உனக்கு 10 நாள் ஆகியிருக்கும். எதுக்காக இப்படி கஷ்டப்படுற? அங்கேயே எல்லாம் கிடைக்குதுடி. அதெல்லாம் நாம் செய்கிற மாதிரி அவ்வளோ சுத்தமாக இருக்காது. நீங்கள்லாம் வேணும்னா அதை வாங்கி சாப்பிடுங்க. சாகிக்கு இதை மட்டும்தான் கொடுக்கணும் அதிகாரமாக கூறினாள். சரிம்மா தாயே, மிரட்டாதம்மா, பயமாக இருக்குல்ல. அடேங்கப்பா, நீங்கள் பயந்துட்டாலும் என்று உதட்டை சுழித்தாள். சிரித்தாள் தீப்தி. இந்த லீவுக்கு பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நீ, தளிர், செந்தில் 3 பேரும் வரணும், சரியா? லீவை எல்லாரும் சேர்ந்து சென்னையில் என்ஜாய் பண்ணுறோம், ஓகேவா? ஓகே ஓகே. சரி, போய் தூங்கு. குட் நைட். நீ தான் எல்லார விடவும் அதிக டயர்டாக இருப்ப. எவ்வளோ வேலை உனக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பவிக்காகத்தானே. நீ தனி ஸ்பெசிஃபன் தெரியுமா? அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். சந்தோஷமாக அறைக்கு சென்றாள் மலர். ஊஞ்சல் வெளியில் மாட்டப்பட்டு இருக்க இன்னும் உற்சாகமாக சிறு பிள்ளை போல் துள்ளிக்கொண்டு ஓடினாள். அவள் அதில் அமரப்போகும் நேரத்தில் அங்கே ஓரமாக நின்றிருந்த செல்வம் வேகமாக வந்து அமர்ந்து அவளை தன் மடியில் அமர்த்தி கொண்டான். மாமா? அவன் பதில் சொல்லாமல் அவள் இடையோடு கை வைத்து இறுக்கி தன்மேல் சாய்த்து அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் பதித்தான். கண்கள் மூடி ரசித்தாள் அவள். சில நிமிடங்கள் கழித்து விலகினான். இப்போது அவள் அவன் முகம் முழுவதும் கணக்கில்லாமல் முத்தம் வைத்தாள். சண்டைக்காரி. என்னடி குரல் உள்ள போகுது? வர வர ஒத்த முத்தத்திலேயே உயிரை உருக்கிடுற மாமா என்றாள் ஆழ்ந்த குரலில். மலரு, பாட்டி உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னாங்களா? சட்டென்று கொஞ்சம் விலகி அவன் முகம் பார்த்தாள். அவள் முகத்தில் கொஞ்சமாக கோபம் எட்டி பார்த்தது. நீ என்ன நினைக்கிற மலரு? அவள் கோபம் புரிந்தும் கேட்டான். நமக்குன்னு ஆம்பளை பையன் வேணும்னா அப்போ சாகியும் சாண்டியும் யாரு மாமா? மலரு மலருன்னு என்னையே சுற்றி வரான் ஒருத்தன். வாயை திறந்தாலே பெரியப்பான்னு தான் சொல்லுவான் இன்னொருத்தன். நமக்குன்னு ஒரு பையன் பிறந்தாலும் இவங்களை விடவா நம்ம மேலே பாசம் வச்சிட போகிறான்? செல்வத்தின் இதழில் புன்னகை அரும்பியது. நமக்கு இசையும் யாழினியும் போதுமாமா. அவங்க 2 பேரும் கூட நம்ம பசங்க தான். எனக்கும் அது தெரியுமா. இருந்தாலும் நீ என்ன சொல்கிறன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். என் மனசில் என்ன இருக்கும்னு உனக்கு தெரியாதா மாமா? அவளை இழுத்து மீண்டும் தன்மேல் சாய்த்து கொண்டான்.
அவளோ இன்னும் அதிகமாக அவனை இறுக்கிக் கொண்டாள். மலரு, ம், லவ் யூ. நீ என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் அழகாக்குற. இந்த வீட்டை அழகாக்குற. இங்கே எல்லாரோட மனசையும் அழகாக்குற. தேங்க்யூ மலரு. எல்லா தேங்க்ஸையும் கொண்டு போய் உன் அப்பா கிட்ட கொடு. விசுக்கென்று விலகினான். இன்னைக்கு என்னடி சண்டை அவர் கூட? தீப்தி அக்கா எத்தனை நாளாக அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஒரு தடவை போயிட்டு வந்தாதான் என்ன? அடுத்த தடவைன்னு ஒரு வருஷம் தள்ளிட்டாரு. அப்படி என்ன அவருக்கு கஷ்டம்? இவர் போனாதான் அத்தையும் போவேன்னு அடம் பிடிக்குது. அத்தைக்காகவாச்சும் போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம் இல்லை? அதான் கொஞ்சம் கோபமாக சொன்னேன். நான் என்ன செய்யணும்னு நீ சொல்லாதேன்னு கத்துனாரு. அதான் அவர் பேச்சு காவிட்டுட்டேன். மதியத்திலிருந்து பேசவே இல்லை. சிரித்தான் செல்வம். நீ பேசாமல் இருந்து அந்த மனுஷனை பாடா படுத்துறடி. அவள் உதட்டை சுழித்தாள். நீ வேணும்னா பாரு, காலையில் 2 பேரும் பையை தூக்கிட்டு சேகர் கூட கிளம்பிடுவாங்க. அப்படியா மாமா சொல்கிற? அவருக்கு தான் மருமகனா உசுராச்சே. இப்படி பேசாமல் இருந்தால் தாங்க முடியுமா? நீ சொல்கிறத கேட்டுதானே ஆகணும். சின்னதாக சிரித்தாள் ராட்சசி. அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். அவளை அப்படியே தூக்கி கொண்டு அறைக்குள் சென்றான். உள்ளே சென்ற இருவரும் திகைத்தார்கள். கட்டிலில் சாகித்யன் உறங்கிக் கொண்டிருந்தான். இவன் எப்போ மாமா வந்தான்? கேடிப்பய என்று சொல்லி சிரித்தான் செல்வம். அவனை ஓரமாக நகர்த்தி படுக்க வைக்க முனைய அவனோ பிடிவாதமாக அப்படியே படுத்திருந்தான். சிரித்துக்கொண்டே அவனுடைய இரு பக்கமும் படுத்து கொண்டார்கள். இருவரின் வாசம் உணர்ந்து கண்விழித்தவன் மலரின் கழுத்தை கட்டிக்கொண்டு செல்வத்தின் மேல் காலை போட்டபடி உறக்கத்தை தொடர்ந்தான். ரவுடி ரவுடி, நான் என் பொண்ணுங்களையே எனக்கும் மாமாவுக்கும் நடுவில் விடமாட்டேன். இவன்தான் ரவுடித்தனம் பண்ணி சாதிக்கிறான். செல்லமாக அவன் மூக்கை பிடித்து திருகி அவன் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தாள். இருவரும் அவனை அணைத்தபடி முகத்தில் இருந்த சந்தோஷம் கொஞ்சமும் குறையாமல் அவனை ரசித்துவிட்டு உறங்கி போனார்கள். மலரின் மௌனம் முடிவுக்கு வந்தது. இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.